பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 6வது நாளுக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், வசனங்கள் 17 முதல் 26 வரை. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் என்பதே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, நீ சொன்னபடி வார்த்தையின்படியே என் ராஜா தகப்பனே, ஆவியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நடத்தப்படும்படியாக எங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக இந்த நாளிலே எங்களை தாழ்த்துகிறோம் என் தகப்பனே. அப்பா, ஆவியின் கனிகளை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும். ஆவியின் கனிகளில் என்னென்ன குறைகள் எங்களுக்குள்ள இருக்கிறதோ அதை ஆராய்ந்து அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆமீனப்பா. நாங்கள் பூரணப்பட்டவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்கள் குறை உள்ளவர்கள் என் ஆவியானவரே தேவரீர் உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. முற்றும் முடிய நாங்கள் தேறினவர்களாயும் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் இருக்க கிருபை தாரும். ஆமீன். பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு அனுகிரகம் புரிந்துள்ள வேண்டுமா? எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட கிருபை தாங்கப்பா. 24ஆம் வசனத்திலே கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படியே அப்பா, நாங்கள் உம்முடையவர்களாய் இருக்க வேண்டுமானால் எங்களுக்கு உள்ளத்தில் இருக்கிற சிந்தனையிலே தோன்றுகிற ஆசைகளோ இச்சைகளோ உலகத்தின் காரியங்கள் ஆண்டவர் இதை முற்றும் நாங்கள் சிறுவலில் அறைந்தவர்களாக்க அப்பா பிதாவே, நாங்கள் பரத்தை குறித்ததான எண்ணம், ஏக்கம், ஆசை எங்களுக்குள்ள உண்டாக கிருபை தாங்கப்பா. அதை நாங்கள் வாஞ்சித்து கொண்டிருக்க அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவரே, கிருபையுள்ளவரே, அமீனப்பா. உம்முடைய மகா கிருப தயவு மாத்திரமே அனுதினமும் நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. என்னென்ன குறைகள் எங்களுக்குள்ளே காணப்படுகிறதோ அது எல்லாவற்றையும் தகப்பனே உம்மாலே நிறைவாகும்படி கிருபை தாங்கப்பா. பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி வரத்தக்கதான கிருபை நீங்க தாங்க தேவரீர் இறங்குவீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய தரிசனங்கள், உங்கள் வெளிப்பாடுகள், பரலோக திட்டத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகளாக எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இறங்குவீராக தகப்பனே. எல்லா மனுஷருக்கும் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பூமியில நீங்க அனுப்பியிருக்கீங்கப்பா தகப்பனே. அதை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. உலகத்திலே சம்பாதித்தோம், சொத்து சேர்த்து வச்சோம், இந்த காரியங்களில மாத்திரம் எங்கள் கவனம் போய்கொண்டிருக்கு. அப்படி இராதபடிக்க தேவரீர் நாங்கள் நிரந்தரமாய் நிலையாய் நித்தியமாக உம்மோடு நாங்கள் வாசம் பண்ண போகிறோமே. உங்க பரலோக திட்டத்தை நாங்கள் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களிலே பெற்றுக்கொண்டவர்களாக அதை சீராய் நடக்க கர்த்தாவை அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. தடைகளை எல்லாவற்றையும் இடித்தள்ளும் என்றாச்சா. எங்க சிந்தனையானது அப்பாவை நோக்கி பார்க்க கிருபை தாங்க. ஆமீன். நாங்கள் இடரக்கூடிய காரியங்கள் உலகத்துல எத்தனையோ இருக்கு. அதில் நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை கரம் பிடித்து காத்துக்கொள்ளும் என் தகப்பனே. ஆமீன். என் ஆவியானவரே அப்பா, உம்முடைய கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஊழியத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு
கொடுக்கிறோம் என்றாச்சா. நீர் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக. ஆமீன். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்க கூட இருந்து வழிநடத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் அவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். தேவாதி தேவன் இறங்கிருள்வீராக அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொண்டிருக்க தயவுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நமக்கு விரோதமான காரியங்கள் தேசத்துல உண்டு. ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே மனம் திரும்பி ரட்சிப்பை சுதந்திரிக்க கிருபை தருவீராக. இனியும் காலம் செல்லாது கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ராஜா. ஆமீன் அப்பா. உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் அத்தனையும் ஆண்டவரே உம்முடைய தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர் மூலியமாய் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கு. நாங்கள் அது காதால கேட்டும் நாங்கள் அது உணராதபடி இருப்போமானால் அப்பா நாங்கள் அபாக்கியவதிகளாய் இருப்போமே. தகப்பனே எங்களுக்கு இறங்குவீராக ராஜா. தகப்பனே எங்கள் முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் என் ஆண்டவரே. நீங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொரு எச்சரிக்கையான வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கிருபை தந்தருளும். தேவாவியானவரே மக்கு ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் என் தகப்பனே. இவ்வேளையிலே ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்களை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்களுக்கான பாதுகாப்பு உண்டாகட்டும் என் தகப்பனே. அவருடைய கண்கள், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. ஆமீன் என் தகப்பனே. ஒரு துன்மார்க்கும் கிட்ட நெருங்காதபடி காத்துக்கொள்வீராக. தேவரீர் பலத்த கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. இந்த பிள்ளைகளுக்கு நீங்க வைத்திருக்கிற பரலோக திட்டங்கள் பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள, பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். தேவாதி தேவன் இறங்கிருள்வீராக. தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக அந்த பிள்ளைகளோடு நீர் பேசுவீராகப்பா. தகப்பனே இரக்கமாயிரும், கிருபையாயிரும் என்றாச்சா. உலக நாடுகளில் எல்லாம் நம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. இஸ்ரேலை ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பாலஸ்தீனுக்காக தேவ சமூகத்துல வரும் ஆண்டவரே. உக்ரைன், ரஷ்யாக்காக, சிரியாக்காக ஜெபிக்கிறோம். ஈரானுக்காக தேவ சமூகத்துல நிற்கிறோம் அப்பா. தேவாதி தேவன் இறங்குவீராக அப்பா. பிதாவே ஜனங்கள் எல்லாம் சமாதானமாய் ஜீவிக்கத்தக்கதான கிருபை தாங்க. ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்கள் ஆண்டவரே தங்கள் ஜனங்களை குறித்ததான அந்த எண்ணங்கள், அவர்களுக்கான திட்டங்கள் வகுக்க கர்த்தாவே நீர் அருள் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.